ஹலோ ஃபேம், திஸ் இஸ் ஏஜே ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அப்பப்போ ரைட் போவேன், மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு அது பிடிக்கும்னா ஸ்டே வித் மீ. இன்றைக்கி நம்ம முனியாண்டி விலாஸ் தனுஷ்கோடி வழியாக போக போகிறோம். இதோ வந்தாச்சு பாம்பன் பாலம். லெட்ஸ் கெட் இன் டு அவர் வீடியோ. ஷார்ப்பாக 3:30 கிளம்பணும் சாயல்குடியிலேருந்து. இங்கே வந்து கரெக்டாக 5 o'clock போல வச்சு ஆகிட்டோம். என்ன காத்தடிக்குது, மணி 5 o'clock. செம காத்தடிக்குது, செம காத்துனா அலைகள் 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 அலைகள். காருக்கு உள்ள இருக்கும்போது ஒன்றுமே தெரியல. உண்மையாகவே வேற மாதிரி அந்த ஹியூமிடிட்டி எப்படி மூஞ்சில் அடிக்கிறது. 5:30 தான் அலோவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அலோவ் பண்ணது என்னவோ 6 o'clock தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா லோக்கல் பீப்புள் எல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டு வேலைக்கு போகிறவங்க போல். ஸோ அவங்கள மட்டும் அலோவ் பண்ணாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு போலீஸ் வந்துட்டு, தம்பி எல்லோரும் எந்திரிக்கப்பா, ஓப்பன் ஆயாச்சு, கேட்டு கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே உள்ளே வந்துட்டு அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் அந்த அரிச்சல் முனைக்கு லாஸ்ட்டாக வந்தோம். அந்த செம மழை, நல்லா அப்படி ரெய்னி மூடில் நல்லா இருந்துச்சு. சன்ரைஸ் இன்னும் ஆகலை. ஸோ காரை பார்க் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு லொக்கேஷன் அப்படியே ஆப்போசிட்டாக கிடச்சிது. அப்படியே சிவியூவில் அப்படியே பார்க் பண்ணியாச்சு காரை. இந்த சூரியன் வந்துட்டு சன்ரைஸ் ஆக போகுது. இங்கே அப்படியே வந்தேன். இங்கே பார்த்தோம்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸு. தமிழ் வந்துட்டு 10ல் ஒருத்தங்க. இங்கே பேர் போஸ்ட் பேர் நல்லா இருக்குல்ல. கடல் ஆர்ப்பரிக்குதா எப்படி இருக்கு. மணல் திட்டு வந்து தெரியுது, அங்கிட்டு தெரியுது. சாயிடுச்சு ஆனால் தெரியாது. சாயிடுச்சு ஆனால் தெரியாது. ஏன்னா அங்கே க்ரௌடியாக இருக்குது. எல்லாருமே ஃபுல்லாக சந்தோஷமாக தான் வந்துருக்காங்க. சரி, சன்ரைஸ் பார்த்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நான் மசிக்க ஆரம்பிச்சுட்டு சாப்பிட போகல. இப்போ வரும்போது ஒரு மணல் திட்டு பார்த்தோம், அதை நோக்கி போயிட்டுருக்கோம். நல்ல கூட்டம் இல்லை, டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிடுறாங்க முடிஞ்ச உடனே. அங்கே பாரு, அந்த 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 ஒரு மிஷின் இருக்குது, அந்த ஒரு இது இருக்கு பாரு. அது மணல்லையும் போகும்ல, அந்த இருக்குல்ல, அது தண்ணிலையும் போகும் மணல்லையும் போகும். இந்த இது நேவியோட இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வரும்போது டையானது டேல ஸ்ட்ரிப்டாக இருக்குது. ஸ்ட்ரிப்ட் மீன்ஸ் ஒரு சைடு ஸ்ட்ரிப்டாக இருக்குது. இங்கே வந்துட்டு நேவி இருக்குது. அதை நம்ம வரம்பு அப்படி சுற்றி போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னா. இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக டையானது டே மூவியில் ஜேம்ஸ் பாண்ட் பார்த்தது. அதனால் நாங்கள் இதை பார்க்க வந்திருக்கோம். இப்போ இதை வச்சு 2-3 ஃபோட்டோ எடுக்கணும். பிளாஸ்டிக், அங்கே பிளாஸ்டிக், அங்கே பிளாஸ்டிக், அதில் பிளாஸ்டிக், அதில் பிளாஸ்டிக், அதில் பிளாஸ்டிக், எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக். இந்த மாதிரி இதில் பிளாஸ்டிக், இதில் பிளாஸ்டிக், அது பிளாஸ்டிக், எல்லாம் பிளாஸ்டிக். அப்புறமா கொஞ்ச நேரம் அந்த கடற்கரையில் அப்படி சுற்றிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் போன இடம் தான் தனுஷ்கோடியில் உள்ள அந்த சர்ச். ஸ்ட்ரக்சர்லாம் ஓகே. ஆனால் இதை உத்து பார்த்தோம்னா உள்ளே ஃபுல்லாக கடல் பாசி, ஃபுல்லாக கடல் பாசி. அப்போ வந்துட்டு எல்லாமே கட்டினது எல்லாமே இந்த கடல் பாசி, இந்த சிப்பியை வச்சு தான் கட்டியிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய பவளப்பாறை. அங்கே பார்த்தோம்னா தெரியும், எல்லாம் பெரிய பெரிய பவளப்பாறை. அதை பார்த்து ஆனால் தண்ணியில் சும்மா அடிச்சுட்டு போயிட்டு. ஆனால் மேலாம் பேரல் வச்சுருக்கானோ. அப்போ
உள்ளுக்குள்ள பேர் அதான் உள்ளே விட மாட்டேங்கிறான் உனக்கு. உள்ளே போகுமா தாண்டி ஊற்றி போகலாம் நம்ம ஒருத்தரும் கேட்க மாட்டேங்க. யார் கேட்க போகிறா? போயிட்டு வந்துடுமா? வா அப்படியே தாண்ட வேண்டியதில்ல. ஆல்ட்ரு பாரு, நாங்கள் தாண்டி வந்திருக்கோம். ஆனால் பேர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இதை பாரு, இது எல்லாமே பவளப்பாறை. ஆக்சுவலாக எல்லாமே பவளப்பாறை. பவளப்பாறை வச்சு அந்த கோயிலே கட்டியிருக்காங்க. அதில் ஆல்ட்ருலேருந்து எல்லாமே பவளப்பாறை தான் ஃபுல்லாக. இது பாரு, எல்லாமே பவளப்பாறை. அழகாக இந்த ஆல்ட்ரு இங்கே பார்த்தோம்னா இங்கே பாரு, இது கூட பவளப்பாறையில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, எல்லாமே பவளப்பாறை. ஜம்மு சூப்பராக கட்டியிருக்காங்க. என்ன கூத்துனா சர்ச்சு இப்போ இல்லை. அப்போ அந்த காலத்தில் மக்கள் வந்துட்டு என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போலாம் கல்லுக்கு பதிலாக பவளப்பாறையை வெட்டி 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 கட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நான் இதை மாதிரி பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். நல்லாயிருக்கு. ஸோ அப்படி நம்ம கிளம்பலாம். இது ஆக்சுவலாக வந்து தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் இப்படி இந்த எவ்வளோ பெரிய பவளப்பாறை. அது ஆக்சுவலாக வெட்டி எடுத்து கரெக்டாக அந்த பாறை மாதிரியே வச்சு பவளப்பாறையை வச்சு கட்டியிருக்காங்க. அப்படின்னா இப்படி கூட கட்ட முடியும்னா கடல் வளத்தை வச்சு கூட ஒரு சர்ச்சை வந்துட்டு உருவாக்க முடியும். சர்ச்சோ எந்த கட்டிடமோ. அப்போ இதை வச்சு கட்டியிருக்காங்கன்னா நிறைய கட்டிடத்தை கூட இது மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல என்ன. அப்புறமா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா சீக்கிரம் ஊருக்கு போகணும். அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பி மதுரைக்கு போகணும். நம்ம வந்த வேலையே மதுரைக்கு போகிறது தான். ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இப்படி பாம்பன் பாலத்தில் வந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடு சன்ரைஸ் ஆகி வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே இறங்கி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சாயல்குடிக்கு. அப்புறம் சாயல்குடிக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மதுரையை பார்த்து கிளம்பியாச்சு. போகிற வழியில் 2 சைடும் ஃபுல்லாக சன்ஃப்ளவர் தோட்டம் தான். நிப்பாட்டிடுவோமா வண்டியை? ஸோ காரை ஒரு அழகான ஒரு சன்ஃப்ளவர் தோட்டத்து பக்கத்தில் நிப்பாட்டலான்னு தேடிக்கிட்டே இருந்தோம். ஒரு ஸ்பாட்டு செமையாக சிக்கிச்சு. காரை போட்டுட்டு அப்படியே வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அந்த பிளேஸ் அப்படியே அருப்புக்கோட்டைக்கு முன்னாடி ரைட் சைடில் இருந்துச்சு. ஃபுல்லாக சன்ஃப்ளவர் சீட்ஸ் தோட்டம் தான். அந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே சன்ஃப்ளவர். உள்ளே இறங்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் இறங்க முடியலை. இடையில வாய்க்கால் இருந்துச்சா, ஸோ வந்துட்டு இறங்கலை. அதுக்கப்புறமா ஒரு வழியை கண்டுபிடிச்சி இறங்கியாச்சு. வேற மாதிரி இருக்கு. அப்பாடியோ ஃபுல்லாக சன்ஃப்ளவர் அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நம்ம எங்கே சாப்பிட வந்திருக்கோன்னா மதுரை பெஸ்ட் முனியாண்டி விலாஸ். அது அப்படியே வந்துட்டு நம்ம மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். பரபரப்பாக இருக்கா ஹோட்டலு. பன் பரோட்டா, மாப்பிள வணக்கம், ஒரு மட்டன் கறி தோசை, தந்தூரி குவாட்டர், 3 மட்டன், 3 மட்டன் சொல்லுங்க, 3 மட்டன் கறி தோசை, ஒரு ஈரல், ஒரு தந்தூரி குவாட்டர். வேறு மட்டனில் வந்து ஈரல் குடல் இருக்குது. நல்லி சாப்ஸ் இருக்குது. மட்டன் நல்லி சாப்ஸ். நல்லி சாப்ஸ் எவ்வளோ? இப்போ டீசெண்டாக பேசு ஒரு அடி இது
சூப்பராக இருக்குது. வெந்து செம்மையாக வந்துருக்கு. நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாப்பிள்ளை சாப்பிட்டே முடிக்க போகிறோம். ஒரு பன் பரோட்டா சொல்லுங்களே. நெஞ்சு கறி, நெஞ்சு கறி பீஸு வேற மாதிரி. இது இறால் எப்படிலாம் இருக்கு? அழகா வேறு லெவலில் வருது. இப்போ ஒன்றே வழி நம்ம பார்த்து போச்சு. அதுக்கு போய்ட்டு மெசேஜ் பண்ணு. போ. எப்படி அப்படியே கிளம்பியாச்சு நம்ம ஊருக்கு, திருநெல்வேலிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் சந்திப்போம். பாய், டாடா.